இப்ப அம்மாவும் அவளோட அம்மாவும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போறதுக்காக கிளம்பும் போது அவளோட அப்பாவுமே வந்துடுறாரு. இந்த நேரத்துல அம்மா கூட்டிட்டு எங்க போற? இல்ல பக்கத்து கடையில மளிகை சாமான் வாங்குறதுக்காக தான் கூட்டிட்டு போறேன். படிக்கிற நேரத்துல எதுக்கு நீ அவளை டிஸ்டர்ப் பண்ற? நான் உன்னை கடைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கடைக்குமே போறாங்க. அப்ப கடையில அவளை பார்த்து என்ன பிரெக்னன்சி கிட் எல்லாம் வாங்கிட்டு போனியாமே, ரிசல்ட் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இப்ப அவளுமே அதெல்லாம் ஒண்ணு இல்ல நெகட்டிவ் வந்துருச்சுன்னு சொல்லுவா. கடைக்காரங்க அது மாதிரிலாம் கேட்டதுமே இப்ப அம்மாவோட அப்பாக்குமே இப்ப செமையா ஷாக்கிட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாரு. எதுக்கு பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்த? நீதான் அப்பயே ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டலன்னு சொல்லி கேக்குறாரு. உங்களும் அதுக்கு இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா தான் எடுத்தேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இப்ப திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது அம்மாவோட அப்பா கிட்ட போயிட்டு நீங்க கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கலாம்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்ப அவர் கடைக்கு போன கேப்ல அம்மாவை கூட்டிட்டு போய் வேக வேகமா ஹாஸ்பிட்டலுமே போயிடுறாங்க. டாக்டருமே அவளை செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா ப்ரொசீஜருமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி ஹாக்கி விளையாடுறதுக்காக கிரவுண்ட்லமே போயிட்டு டிரா பண்றாங்க. ஏன் யோசிக்கிற போயிட்டு விளையாடு, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தப்பா பண்ணீங்க. ஆனா அது எந்த விதத்திலயும் அந்த பையனை பாதிக்கவே இல்லன்னு பாத்தியா? கடைசியா நீ மட்டும் தான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன்னு சொல்லுவாங்க. இப்பதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எதுக்கு வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு? இதுக்கப்புறமாச்சு போர்டு எக்ஸாம் நல்லா படிச்சு நல்லா மார்க் எடு. ஹாக்கி டோர்னமெண்ட்டுமே வருது. இதுக்கப்புறம் அதை பத்தி மட்டும் யோசின்னு சொல்லுவாங்க. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதுக்கப்புறம் நீ தான் முடிவெடுக்கணும்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்ப அவளும் மறுபடியும் ஹாக்கி விளையாடுறதுக்காக இப்ப கிரவுண்டுக்குமே போறா.